நண்பர்களே, நான் முத்து. இது முத்து அபிஷியல்.in. நம்ம நிதி வழிகாட்டி சீரீஸில் தொடர்ந்து ஃபைனான்ஸ் பற்றின வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வர்றோம். பட்ஜெட் எப்படி போடுறது, கோல்டு சில்வர், அப்புறம் லோன் மேனேஜ்மெண்ட்டு, இன்சூரன்ஸ், காம்பவுண்டிங் பவர், இப்படி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை பற்றி எல்லாமே பார்த்துக்கிட்டே வர்றோம். கடைசி வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், காம்பவுண்டிங் பவர் பவர்ஃபுல் தான் அப்படின்னு. ஆனால் அந்த காம்பவுண்டிங் பவர் வேலை செய்யணும்னா நம்ம பணத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை. பல பேருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு வித பயம் இருக்குது. அது ஒரு சூதாட்டம்பாங்க. அதில் பணம் போனால் திரும்ப வரவே வராதுன்னு ஒரு பெரிய பணக்காரங்க மட்டும்தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னுபாங்க, அதாவது பணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய மித்ஸ் இருக்குது. உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அது எப்படி வேலை செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். அப்புறம் ஷேர்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ஐபிஓனா என்னென்னு பார்க்க போகிறோம், ஷேர் ப்ரைஸ் எப்படி உயருது குறையுதுங்கிற பார்க்க போகிறோம். நாம் எப்படி இதை ஆரம்பிக்கலாம், இது எல்லாமே இன்றைக்கி மிகவும் ஈஸியான முறையில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடன பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்காக, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில். இது ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நான் சிவி ரெஜிஸ்டர் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அந்த டிசிஷனை எடுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு முன்னால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்களுக்கு ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சிம்பிள் கொஸ்டின், ரொம்பவே ஈஸியாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கம்பெனிஸ்க்கு மணி தேவைப்படுது, மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஒரு இடம் தேவைப்படுது. அதாவது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, நம்மளோட மணியை எல்லாத்தையுமே. இந்த இரண்டு பேருமே கனெக்ட் பண்ணுற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அதாவது ஒரு கம்பெனி வளரணும், அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஃபேக்ட்ரி கட்டணும், நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி டெவலப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும், பல்கான அமௌண்ட். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை மாதிரி பப்ளிக் கிட்ட மணியை ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தனது ஓனர்ஷிப் ஒரு ஸ்மால் பீசஸை பிரிக்குவாங்க. அப்படி பிரிக்கும்போது தான் நமக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்காங்க. அதை ஷேர் பண்ணுறதுனால அது ஷேர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஷேர்னா என்னன்னு சொல்லி. ஷேர்னா ஓனர்ஷிப். ஒரு கம்பெனியில் சிறிய உரிமை தான் நமக்கு கொடுக்குற ஓனர்ஷிப். அந்த கம்பெனியில் நம்ம ஷேர் வச்சிருந்தோம்னா அந்த கம்பெனிக்கு உண்டான உரிமை நமக்கு பெறப்படுது. அதாவது அவங்க ஷேர் தர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கம்பெனி 1 கோடி ரூபா வரைக்கும் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த கம்பெனி இப்போ 1,00,000 ஷேர்ஸை கிரெடிட் பண்ணுது. அதாவது மக்கள்கிட்ட பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்காக ஷேர்ஸை பிரிக்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கினாலும் நீங்களும் அந்த கம்பெனியில் ஒரு ஸ்மால் ஓனர் தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பாதி புரிஞ்ச மாதிரி தான். இதை இன்னமும் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டீ கடையை வச்சு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்டில் லைஃப் டைம் மறக்க மாட்டீங்க. அதாவது மறக்காது. நம்ம ஏரியாவில் ஒரு டீ ஷாப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டீ ஷாப் ஓனர் பெயர் ராஜா. இது யார் பேரையும் நம்ம குறிப்பிடலை, ஒரு கதையோட உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். பேர் ராஜா. இன்சியலாக அவர் ஒரு ஸ்மால் டீ கடையில் விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார், டீ விற்க ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் அவருக்கு 20 கஸ்டமர்ஸ் வராங்க, அடுத்த 50 கஸ்டமர்ஸ் வராங்க. இப்போ ஸ்லோவாக இருந்த பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிக்குது. மக்களுக்கு அவர் போடுற டீ ரொம்ப பிடிக்குது. அப்புறம் டெய்லி 100 கஸ்டமர்ஸ் வராங்க, அப்புறம் 200 கஸ்டமர்ஸ் வராங்க. இப்படியே பிஸ்னஸ் க்ரோவாக ஆரம்பிக்குது. இப்போ ராஜாவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம இன்னும் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ராஜாட்ட மணி இல்லை, அதாவது பணம் இல்லை அவர்கிட்ட 50,000 மட்டும்தான் பணம் இருக்குது. ஆனால் அவரோட ட்ரீமுக்கு எக்ஸம்ஷனுக்கு 5 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. இப்போது அவர் பேங்க்கில் போய் லோன் எடுக்கலாம். ஆனால் லோன் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், மந்த்லி இஎம்ஐ பே பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதிகமாக. அதனால் அவர் ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டீ ஷாப்லேயே பிஸ்னஸை பப்ளிக்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கும் ஓனர்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லி அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதாவது நீங்கள் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நான் பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வந்தால் அது உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். அவர் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு
ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்து தலா 1 லட்சம் வரைக்கும் அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவரோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டீ ஷாப்பில் எல்லாருக்குமே ஸ்மால் ஓனர்ஷிப் இருக்குது. பிஸ்னஸை இன்னும் க்ரோ பண்ணுறாங்க. அது 3 பிரான்ச்லேருந்து 5 பிரான்ச்லேருந்து இப்போ 10 பிரான்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. இனிஷியலி பார்த்தோம்னா அவங்களோட 1 லேக் வேல்யூ இருந்த ஓனர்ஷிப் இப்போது அவங்களோட டீ கடை பிரான்ச் எல்லாமே கொஞ்சம் 10 ஷாப் 15 ஷாப்னு உயர அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே வேல்யூ எல்லாமே உயர்ந்துக்கிட்டே போகுது. அவங்க 1 லேக் வேல்யூவோட ஓனர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஓனர்ஷிப் வந்து 5 லேக்காக ஆகலாம். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து வளர்ந்துருச்சு பெரிய லெவலில். இதுதான் பெரிய லெவலில் வளர ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இதே மாதிரியான ஒரு யுத்தி தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு வந்து நம்மளோட பணத்தை கொடுக்குறோம். அவங்க அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம கரெக்டான கம்பெனியாக வந்து தேர்ந்தெடுத்து நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபஸ்ட் டைம் பப்ளிக்கு ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. அதாவது ஐபிஓ டீட்டெயில்டாக சொல்லணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு கம்பெனி 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இனிஷியலி அவங்க வந்து ஒரு ஃபவுண்டர் மணி, ஃபேமிலி மணி, ப்ரைவேட் இன்வெஸ்டர் மணி, இப்படி பிஸ்னஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த கம்பெனிஸ் வந்து ஹைக் இன்சூரன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரியை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஃபாரினில் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. டெக்னாலஜி அப்கிரேட் பண்ண போகிறாங்க. டெப்டை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கெல்லாம் க்ரோர் கணக்கில் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படும். அப்போது கம்பெனிஸ்க்கு வந்து பப்ளிக்கிட்ட வருவாங்க. நம்ம கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்களா என்று சொல்லணும்னா இதுதான் ஒரு ஐபிஓ. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ பண்ணுறாங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் வந்து பேசுவாங்க. யூடியூப்பில் வந்து ஃபுல் அனலைஸ் வரும். சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஹைப்பாக இருக்கும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய க்ரோத் ஆகும். அப்போது நிறைய பேர் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவாங்க. சில ஐபிஓக்கள் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் கூட ஆகலாம். அதாவது அவங்க அதிகரித்த ஷேர்ஸை விட மக்கள் அதிகமாக வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இதுலேயே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. ஐபிஓ வந்தாலே எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனின்ற அர்த்தம் இல்லை. ரிசர்ச் பண்ணாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செய்யாதீங்க. யார் சொன்னாலும் நீங்களாக ரிசர்ச் பண்ணாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஷேர் ப்ரைஸ் எப்படி உயருது குறையுதுன்றதை பார்க்க போகிறோம். ஷேர் ப்ரைஸ் எப்படி உயருது குறையுதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்க்க ஃபஸ்ட்டு. இது புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் மார்க்கெட்டோட சைக்காலஜி வந்து புரிஞ்சுக்கிறோம். ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டுதுன்னா, காட்டுதுன்னு வச்சுக்கலாம். உதாரணம், அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நிறைய வருது, குட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் கம்பெனி ரொம்ப க்ரோத் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததாலேயும் இன்வெஸ்டர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கம்பெனி இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் வளரலாம், அப்போ இன்னமும் நம்ம ஷேர் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரே நேரத்தில் பையர்ஸ் வந்தால் அது என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகும். ஷேர்ஸ் வந்து லிமிட்டட் தான். அப்போது நேச்சுரலி ப்ரைஸை விட மேலே போகும் ஷேரோட ப்ரைஸ். இப்போ இதே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஐபிஎல் டிக்கெட் எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்க்கு உண்டான டிக்கெட் இருக்குது. ஆனால் அதில் 100 டிக்கெட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஆனால் அங்கே வாங்க போகிறவங்க 10,000 பேர் இருக்காங்க. என்ன ஆகும்? நீங்கள் ஒரு சும்மாவில் நினைச்சு பாருங்கள், தெரியும். டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்டு வந்து அதிகமாக தேவைப்படுது. 10,000 பேர் இருக்காங்க, ஆனால் 100 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. அதே கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். ஷேர் ப்ரைஸ் எப்படி குறைகிறது? இப்போ ரிவர்ஸ் சைடு பார்க்கணும். ஒரு கம்பெனி சடனாக லாஸ் ஆகிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, அல்லது ஃப்ராட் நியூஸ் வருது, டெப்ட் அதிகமாக இருக்கலாம், ப்ராஃபிட் குறையுது, எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கலாம், பேட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். இப்படி நெகட்டிவான நியூஸ் வந்தாலேவும் இன்வெஸ்டர் வந்து பயப்படுவாங்க. இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் சேஃபாக இல்லை போல, அப்போது நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரே நேரத்தில் எல்லா செல்லர்ஸுமேவும் அதிகமாக வந்துட்டாங்கன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், பையர்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்போது ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகும். மார்க்கெட் சைக்காலஜி பார்த்தோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்பர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை மக்களே, ஹியூமன் எமோஷன் தான் நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணுது. ஃபியர், கிரேட், பேனிக், எக்ஸைட்மெண்ட், இதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி. பேனிக் செல்லிங் எக்ஸாம்பிள். ஒரு நாள் மார்க்கெட் வந்து 1500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
ஆனால் நியூஸ் சேனல்ஸ் வந்து ஃபுல் மார்க்கெட் கிராஷ்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டர் வந்து இதை பார்த்துட்டு பேனிக் ஆவாங்க. இதை பார்த்துட்டு பிகினர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா பயந்து ஷேர்ஸை பூராத்தையுமே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற இன்வெஸ்டர் என்ன செய்வாங்க தெரியுமா? சில நேரங்களில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணி நல்ல கம்பெனிஸை வந்து பை பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்எஸ்சி பிஎஸ்சி, இந்த 2 பெரிய எக்ஸ்சேஞ்சு தான் நம்ம இந்தியாவிலே இருக்குது. என்எஸ்சி பிஎஸ்சி. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்கே தான் ஷேர்ஸ் வாங்கவும் விற்கவும் நடக்குது. நிஃப்டியை பார்த்துட்டோம்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். நிஃப்டி என்பது என்எஸ்சியில் இருக்கிற 50 கம்பெனிஸை வந்து பெர்ஃபார்மன்ஸை காட்டும். சென்செக்ஸை பார்த்துக்கிட்டோன்னா பிஎஸ்சியில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸில் காட்டும். நியூஸில் கேட்டிருப்பீங்க, நிஃப்டி ஆல் டைம் ஹை, சென்செக்ஸ் 1000 பாயிண்ட் அப்பு. அதான் அர்த்தம், ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட். இப்போ நீ கேட்கலாம், சரி முத்து, நான் எப்படி ஆரம்பிக்கிறது இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? அதுக்கு முதல்ல என்னென்னலாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முதல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. அது ஈஸியான எக்ஸ்பிளேஷன் தான். பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் மணி சேவ் பண்ண முடியாது நம்மளால். டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் ஷேர்ஸை வாங்க முடியாது. அதுக்கு ஆப்ஸ் இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஓப்பன் பண்ணி பாப்புலரான ஆப்ஸ் நிறைய இருக்குது. நான் எந்த ஆப்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணலை. உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த கம்பெனி ஆப்ஸ் வந்து சொல்கிறேன். ஜெராதா, க்ரோ, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டோட சேர்த்து அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் ஆப்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. இதில் செபி ரெஜிஸ்டர்டான ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்ஸ் தேவைன்றதோ அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வெஸ்ட் ட்ரேடிங். இது இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா குட் கம்பெனி ஷேர்ஸை வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்மளோட கோல் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோல் வச்சுக்கலாம். 5 இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை 10 இயர்ஸாக இருக்கட்டும். இல்லை லாங் டேர்மில் நம்ம பண்ணும்போது நம்மளோட வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணலாம். ட்ரேடிங் பார்க்கும்போது ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் மூமெண்ட்டில் ப்ராஃபிட் பார்க்க முயற்சிக்கிறது ட்ரேடிங். இதில் இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது. இது மாதிரியான டைப்ஸில் நிறையா ட்ரேடிங் இருக்குது. மறுபடியும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். பிகினர்ஸ் டைரெக்டாக ஆப்ஷன் ட்ரேடிங் போகாதீங்க, ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். ஏன்னா நம்மளை தெரியாததில் நம்ம ரூபாவை போட்டோம்னா பணத்தை போட அது நமக்கு நஷ்டமாகத்தான் செய்யும். அதனால் பேசிக்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம் நல்லா. இப்போ நம்மளை மாதிரி காமன் பேசிக்காக இருக்கிற ஆளுங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டெலிகிராம் டிப்ஸு. டெலிகிராம்லேயும் வரும், வாட்ஸ்அப்லேயும் வரும். அடுத்தவங்ககிட்ட கேட்டு டிப்ஸை எதையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. இது அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு வீடியோவுக்காக. ஆனால் நம்மளோட பணம் தான் போகும். நம்ம பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றதை நமக்கு தான் தெரியும். வேறு யாரையும் பற்றி நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எந்த அப்ளிகேஷன்லையும் சரி, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாதீங்க. அது ரொம்பவே ரிஸ்கில் போய் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களோட ஃபுல் மணியும் ஒரே ஷேரில் போடாதீங்க. அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயமும் மாறிடும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்போ லாஸ் வருதுன்னு சொல்லி அது தெரியாது, எப்போ ப்ராஃபிட் அதிகமாக வருதுன்னு தெரியாது. அதனால் உங்களோட ஷேர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்ச கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் அதை ஒரு 4-5 ஷேர்ஸில் நீங்கள் அனலைஸ் பண்ண ஷேர்ஸாக பார்த்து நல்ல கம்பெனியான்னு பார்த்து அவங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நல்ல இன்னும் க்ரோ பண்ணுவாங்க அந்த கம்பெனி அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கம்பெனியில் போட்டிங்கன்னா ஒரே நாளில் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு. அதெல்லாம் மூவிக்கு மட்டும்தான் ஆகும், நம்ம ரியல் லைஃபுக்கு ஆகாது. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தோன்னா பியரில் செல் பண்ணாதீங்க. பியர்னால் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிற டயத்தில் நீங்கள் செல் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம அடுத்தடுத்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்க தான் நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர செல் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அது உங்களோட ஒப்பீனியன் தான். நீங்கள் அந்த டயத்தில் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செல் பண்ணலாம். ஆனால் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட் இருக்கிற நேரத்தில் நீங்கள் செல் பண்ணாதீங்க. மோர் தென் நிறையா ஸ்டாக்ஸை அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காம்பவுண்டிங் கனெக்ஷன். நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்லேயே பார்த்தோம் காம்பவுண்டிங்கை பற்றி.
ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது காம்பவுண்டிங் பவர் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருவர் மாதம் 5000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவர் 10 வருஷம் பண்ணுறாரு, இல்லை 15 வருஷம் கூட பண்ணுறாரு. நம்மளுடைய வருஷங்கள் கூட கூட அது உண்மையிலே அது பெரிய கிராஜுவலியாக பெரிய வெல்த்தாக மாறும். ஹவு பிகினர்ஸ் சுட் பி ஸ்டார்ட். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஸ்மால் அமௌண்ட்டில் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியை வாங்குங்க. அதுவும் ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. நீங்களாக சொந்தமாக அனலைஸ் பண்ணுங்கள். யார் சொன்னாலும் வாங்காதீங்க. நீங்களாக ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டாக் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்குங்க. யார் சொன்னாலும் வாங்காதீங்க. உங்களோட பணம் உங்கள் கையில் தான் இருக்குன்றத மாதிரி நம்ம சொல்லணும். குயிக் மணி மைண்ட் செட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க உடனே பணம் சம்பாதிக்கலாம், ஷார்ட் டேர்மில் ரொம்ப பணம் சம்பாதிக்கலான்றத யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நம்மளோட பணம் நமக்காக வேலை செய்யணும். அதுக்கு ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லாமல் நம்ம குழந்தையாக இருக்க பருவத்திலேருந்து உடனே எழுந்து நடந்திருக்க மாட்டோம். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டயத்தை நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கும் அதில் வந்து லாங் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட் டேர்மில் எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காது. அது எதுவாக ஒரு லக்கில் வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் அது என்றைக்குமே கை கொடுக்காது. என்றைக்குமே பேஷண்ட்டாகவே டெவலப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட என்னென்ன பண்ணுறான்றத மெத்தடை உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். மக்களே, ஸ்டாக் மார்க்கெட் என்பது சூதாட்டம் கிடையாது. ஆனால் நாலேஜ் இல்லாமல் போனால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுங்கள். லாங் டேர்மில் திங்க் பண்ணுங்கள். அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட வெல்த் கிரியேஷன் ஜர்னியில் பவர்ஃபுல்லாக டூல் இருக்கும். இது உங்களோட க்ரோத்தை வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும். லாங் டேர்மில் நீங்கள் எந்த பண்ணாலுமே லாங் டேர்மில் ஒரு மைண்ட் செட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்கு மைண்ட் செட் பண்ணாதீங்க. லாங் டேர்மில் பண்ணும்போது தான் நம்மளோட க்ரோத் வந்து நமக்கே தெரியும் எவ்வளோ நம்ம க்ரோத் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. நம்மளோட வெல்த் வந்து அவ்வளோ பவராக இருக்கும் லாங் டேர்மில். இன்னொரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்களோட மணியை அவ்வளோ தூரம் பாதுகாக்கும், இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பல பேர் கேட்குற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு. டைரெக்டான ஸ்டாக்ஸ் வாங்குறதா, இல்லை நம்ம மியூச்சுவல் ஃபண்டு மூலிமா எஸ்ஐபி முறையில் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐபினா நீங்கள் பயப்பட தேவையில்ல. 500 ரூபாயிலேருந்தேவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு சில மியூச்சுவல் ஃபண்டுலாம் 100 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எது சேஃப்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஃபினான்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு, சில்வர், ஸ்டாக்ஸ் பற்றிய வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம முத்து அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் வரும். நீங்கள் உண்மையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் ஆரம்பிக்க போகிறீங்களான்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தர ஃபீட்பேக் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வீடியோ போட நான் வந்து ரிசர்ச் பண்ண முடியும். நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். நீங்களே என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேனலில் நம்ம நிதிவாளியாடி சீரீஸில் ஏகப்பட்ட எபிசோடு போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாமே தொடர்ந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தருங்கள். நம்ம நிதி வழிகாட்டி சீரியஸுக்கும் ஃபைனான்ஸ் கைடுக்கும் டெய்லி அப்டேட்டாக நம்ம டெய்லி தங்கம் மற்றும் வெள்ளி ரேட்டை பார்க்க போகிறோம். அப்புறம் குரூட் ஆயில், கச்சா எண்ணெய், இந்த உலக பொருளாதாரத்தில் இருக்கிற டெய்லி அப்டேட்டை வந்து நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். நம்ம சேனலில் என்றைக்குமே நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே ஃபீட்பேக்கில் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை சேர்ந்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.